அது பரம ரகசியம். அதெல்லாம் சொல்லக்கூடாது உங்ககிட்ட. ஆ? ஒரு கஷ்டமும் இல்லை. மனிதனுக்கு கஷ்டம் வரலாம், அந்த கஷ்டங்கள் தீரலாம், மறுபடியும் கஷ்டங்கள் வரலாம். எல்லாம் இயற்கை தானே. பாமக மோதலுக்கு என்ன காரணம்? இது முடிவுக்கு என்ன தீர்வு? இதுக்கு காரணம் ஒன்றும் கிடையாது. அதாவது இது ரொம்ப சாதாரணமானது தான். எதை நோக்கி இந்த காரணங்களெல்லாம் போகுதுன்னு சொன்னால், கட்சியை மேலும் வலுப்படுத்தணும், தேர்தலை சந்திக்க போகிறோம். அந்த வகையில் கட்சியை நான் நினைக்கிற மாதிரி வலுப்படுத்தலை என்ற அந்த ஒரு கோபம் எல்லா நிறுவனருக்கும் ஏற்படுற கோபம்தான். அந்த வகையில் சரி, நாம் தலைவராக இருந்து அந்த பொறுப்பேற்று நிறுவனர் தலைவர் இந்த பொறுப்பேற்று கட்சியை இந்த தேர்தல் நேரத்தில் மேலும் வலுப்படுத்தலாம் என்ற அந்த நோக்கம்தான். வேறு ஒரு நோக்கமும் இல்லை. இளைஞரணி தலைவர் பதவி கேட்டனால தான் இந்த பிரச்சனையா? இல்லைன்னா வேறு எதுவும் காரணமா? இளைஞரணி பதவி கேட்டது இது பிரச்சனை கிடையாது. அப்படின்னா முன்னால் தமிழ்குமரனுக்கு கொடுத்து இந்த வாசப்படியை விட்டு அந்த கதவுகிட்ட போகிற வரைக்கும் அதுக்குள்ளவே அண்ணன் நான் எப்போ வர்றது உங்ககிட்ட வாழ்த்து பெறணும்னு கேட்க, அந்த பதவியை உடனே ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்ல, நான் என்னிடம் வந்து அதை சொல்ல, நீ பொறு என்று சொல்ல, அங்கே ஒரு பொதுக்குழு நடந்தது. அந்த பொதுக்குழுக்கு வரக்கூடாதுன்னு காலையில் என்கிட்ட சொல்ல, அவர் குடும்பத்தோடு பாண்டிச்சேரியில் வந்து தங்க, அந்த பொதுக்குழுவுக்கு எங்கேயோ ஒரு ஓரமாக மூலையில் கூட இருந்துட்டு போகலாம், ஆனால் வரக்கூடாது என்று அந்த பிள்ளை அந்த அவருடைய மனைவி அந்த குழந்தைகள்லாம் எவ்வளோ மனசு வேதனைப்பட்டிருக்கோம். அப்புறம் ஒரு 2 மாதம் பொறுத்து நானே சொன்னேன், அவர் விரும்பலை, அந்த பதவி உனக்கு தேவையில்லை, நான் நியமன கடிதம் கொடுத்தல கேஷ் போட்டு போப்பான்னு சொன்னேன். அது கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே 900 கிராமங்களுக்கு சென்று நீங்கள் தனிப்பட்ட 36 கிராமங்களுக்கு நடந்தே சென்று நீங்கள் கஷ்டப்பட்டு கட்சி வளர்த்துருக்கீங்க. இப்போ இந்த மோதல் போக்கு காரணமாக அன்புமணி அவர்கள் தலைமையில் ஒரு ஆதரவாளர்கள் இருக்காங்க, உங்கள் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க. இந்த ரெண்டாக இருக்கும்போது உங்கள் மனசு எப்படியா இருக்குது? அதாவது இந்த கட்சியை எப்போ தொடங்கினேன், யாருக்காக தொடங்கினேன், எப்படி பாடுபட்டேன், எப்படி கஷ்டப்பட்டேன், எவ்வளோ துன்பங்கள் துயரங்கள் இதெல்லாம் அறிந்தவர்கள், அறிந்த பொறுப்பாளர்கள் அல்லது கேள்விப்பட்ட படித்த பொறுப்பாளர்கள் தான் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறாங்க. நேற்று கூட பாருங்க, கிட்டத்தட்ட 1000 பேர் 5 பஸ்ஸு 100 காரு அதில் வந்தாங்கன்னு சொன்னாங்க. ராத்திரி 8 மணி வரைக்கும் நியமனம், நேற்று இரவு 8 மணி வரைக்கும் நியமனம் பண்ணோம். அவ்வளோ கூட்டம். எல்லாம் என்னை மனசார நினைக்கிறவர்கள். நான் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருந்தால் தான் இந்த சமுதாயம் நல்லா இருக்கும், நாடு நல்லா இருக்கணும்னு சொல்கிற விரும்புகிறவங்களாம் எல்லோரும் என் பக்கத்தில் தான் இருக்காங்க, என்னோட தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் பேட்டியில் சொல்லும் போது தியாகச்சம்பல் கடும் போராளி, கட்சிக்காக உழைத்தவர் ஜி.கே. மணி, அவர் உழைப்பை யாராவது குறை சொல்ல முடியாதுன்னு சொன்னீங்க. அவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கினது தவறுன்னு இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்களாயா? ஆமாம், இப்போது அது ஒரு சூழ்ச்சி வலை பின்னாங்க. அந்த சூழ்ச்சி வலையில் நான் மாட்டிக்கினேன். நான் மாற்றணும் இல்லாமல் அவருடைய பதவியும் பறிச்சிட்டேன். அது எவ்வளோ பெரிய தவறு என்பதை, நான் செய்த தவறு என்பதை இப்பொழுது நான் உணர்கிறேன். பொதுக்குழு கூட்டத்தில் எந்த மாதிரியான முடிவு எடுக்க போகிறீங்க? யாருக்கெல்லாம் முக்கியமான நிர்வாகிகள் கிடைக்கும்? அதற்கான திட்டமிடல் எதுவும் வைத்திருக்கீங்களா? நிர்வாகிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போடுவோம். நேற்று கூட பார்த்தா சேலத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு மாநில இணை பொதுச் செயலாளர் பதவி
திடீர்னு கொடுத்தேன். அவர் வகித்த வந்த மாவட்ட செயலாளர் பதவியை அருள் ராஜரத்னத்துக்கு கஜர் ராஜரத்னத்துக்கு அது கொடுத்தேன். இப்படி இன்றைக்கும் நிறைய பேர் வருவாங்க பொறுப்புக்கு. அதாவது இந்த பொறுப்பு கேட்டு வர்றவங்களாம் எந்த எதிர்பார்ப்போடு வரல. ஐயா கரத்தை வலுப்படுத்தணும், கட்சியை ஐயா நினைக்கிற மாதிரி வலுப்படுத்தணும், அந்த நோக்கத்தோடு தான் வராங்களே தவிர எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், அல்லது மந்திரி ஆகணும், அந்த நோக்கத்தில் யாரும் வரவே. மோதல் தொடர்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் யார் யார் உங்ககிட்ட என்ன பேசுனாங்க, என்ன கோரிக்கை வச்சாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? என்னோடு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் யாரும் பேசவே இல்லை, கோரிக்கையும் வைக்கல. ரெண்டாயிரத்தி 26 தேர்தல் வந்து விரைவில் வர இருக்குது. நாட்கள் இன்னும் கம்மியாக இருக்குது. இதில் யார் யார் கூட்டணியில் ஈடுபடணும், எந்த கூட்டணிக்கு போகணுன்னு நான் தான் முடிவு பண்ணணும் நீங்கள் ஏற்கனவே அறிவிச்சிட்டிங்க. அப்படி பார்க்கும்போது எந்த கூட்டணி வந்து போகிறதுக்கு நீங்கள் விருப்பத்தை வச்சுருக்கீங்க? அது பரம ரகசியம், அதெல்லாம் சொல்லக்கூடாது உங்ககிட்ட. என்னையா ஒரு நாள் வந்து தனியாக வந்து என்னை பார்த்து என்ன முடிவு பண்ணிட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா, என்ன முடிவு பண்ணலாம் சொல்லுவேனே தவிர பொதுக்குழு கூடி அது பொதுக்குழு என்ன முடிவு எடுக்கிறதோ அப்போ தான் தெரியும். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்போ தான் நான் நிறுவனர் தலைவர் ரெண்டும் இருந்தாலும் கூட நானே சொல்ல முடியாது. பொதுக்குழு, நிர்வாகக்குழு, செயற்குழு, அப்புறம் பொதுக்குழு, அந்த ரேஞ்சில் தான் போய் அப்புறம் தான் முடிவு பண்ணணும். அன்புமணி குற்றச்சாட்டுக்கு நீங்கள் பதில் வைக்கும்போது ரொம்ப வேதனையோட நீங்கள் பேசுகிறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுகிறீங்க. அப்படி என்ன தான் அப்படி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவங்க? எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஒரு கஷ்டமும் இல்லை. மனிதனுக்கு கஷ்டம் வரலாம், அந்த கஷ்டங்கள் தீரலாம், மறுபடியும் கஷ்டங்கள் வரலாம், எல்லாம் இயற்கை தானே.